ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் விருந்து. இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்க பொருள் பயன்படுத்தி ரொம்ப எளிமையான முறையில் ரொம்பவே டேஸ்டியான க்ரீமியான ஒரு ஐஸ்கிரீம் தான் செய்ய போகிறோம். இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாகவும் நல்லா க்ரீமியாகவும் இருக்கும். ஆனால் இந்த ஐஸ்கிரீமில் வந்து நம்ம எந்த க்ரீமும் பயன்படுத்தலை, வேர்க்கடலை தான் பயன்படுத்தியிருக்கோம். வேர்க்கடலையில் புரதச்சத்து, நார்ச்சத்து, விட்டமின்ஸ்னு அதிகமாக இருக்குது. இது வந்து ரொம்ப டேஸ்டியானது மட்டும் இல்லை, ரொம்ப ஹெல்த்தியான ஐஸ்கிரீம் கூட. கண்டிப்பாக வீட்டில் இருக்கவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் 1 கப் அளவுக்கு வறுக்காத பச்சை வேர்க்கடலை எடுத்திருக்கேன். அதாவது கிராம் கணக்கில் பார்த்தீங்கன்னா 150 கிராம் அளவுக்கு இருக்கும். இப்போ இதை வறுத்துக்கலாம். உங்கள்கிட்ட வறுத்த வேர்க்கடலை இருந்துச்சுன்னா நீங்கள் மறுபடியும் வறுக்க வேண்டாம். இப்போ இந்த வேர்க்கடலை வந்து நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா மொறுமொறுன்னு வறுத்துக்கோங்க. அவ்வளோதான், நல்லா மொறுமொறுன்னு வறுத்தாச்சு. இப்போ இதோடைய சூடு முழுமையாக ஆறினதுக்கு அப்புறமா மேல் தோல் நீக்கிடுங்க. மேல் தோல் முழுவதும் நீக்கியாச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இது கூட 5 முந்திரி, 5 பாதாம் சேர்த்துக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் மட்டும்தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த வேர்க்கடலை முழுகிற அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கோங்க. 10லேருந்து 15 நிமிஷம் அளவுக்கு ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் அரைக்கும் போது நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், 15 நிமிஷம் அளவுக்கு ஆகிடுச்சு. நம்ம சேர்த்துருந்த வேர்க்கடலை, முந்திரி, பாதாம் எல்லாமே நல்லா ஊறி இருக்குது. இப்போ பாதத்தோடைய மேல் தோல் நீக்கிடுங்க. இது மாதிரி பாதாம் தோல் நீக்கினதுக்கப்புறமா ஊற வச்சுருந்த தண்ணியை வடிகட்டிடுங்க. 1-2 முறை தண்ணி சேர்த்து நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. ஊற வச்சு இந்த வேர்க்கடலை அரைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அவ்வளோதான், நைஸாக அரைச்சாச்சு. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது 1 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க. இது வந்து ஃபுல் ஃபேட் மில்க்கு, அதாவது நல்லா க்ரீமியாக இருக்கும், திக்கான பால். இது கொழுப்பு சக்தி நிற்காதது. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு கொதி வரட்டும். இப்போ பாருங்கள், பால் நல்லா கொதிச்சிருச்சு. பார்க்குறதுக்கு பாருங்களேன், பெரிய சைஸ் பூரி மாதிரி இருக்குது. நல்லா திக்கான பாலாக இருந்தால் தான் இது மாதிரி நல்லா பால் அடை வரும். இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வேர்க்கடலை கலவையை நல்லா பாலில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது மாதிரி பாலில் முழுவதும் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கரண்டி வச்சு விடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் விட்டிங்கன்னா கூட சின்ன சின்ன குருணைகளாக ஃபார்ம் ஆகிடும். ஏன்னா பால் சூடாக இருக்கிறதுனால வேர்க்கடலை பேஸ்ட்டு சேர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா குருணைகள் ஃபார்ம் ஆகும். ஸோ இப்படி விடாமல் கலக்கும் போது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரே இவனாக கலந்துடும். அடுத்தது சூடான பாலில் கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்து நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். இது வந்து நான் கலருக்காக பயன்படுத்துகிறேன். ஏன்னா லைட் எல்லோயிஷ் கலர் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும், அதுக்காக தான் நான் பயன்படுத்தியிருக்கேன். இது வந்து முற்றிலும் ஆப்ஷனல் மட்டும்தான், வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து லைட் எல்லோயிஷ் கலரில் இருக்கணும், ஆனால் குங்குமப்பூ பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னா வீட்டில் நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிறோம் இல்லையா மஞ்சள் பொடி, அது வந்து 1 பிஞ்ச் 2 பிஞ்ச் சேர்த்திங்கன்னா லைட் எல்லோயிஷ் கலர் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா ஃபுட் கலர் கூட சேர்த்துக்கலாம், உங்களுடைய விருப்பம் தான். இப்போ பாருங்கள், நல்லா திக்காக ஆகிடுச்சு. இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அதாவது நீங்கள் வேர்க்கடலை எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ சேம் அதே கப்பில் தான் அதே அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கணும். உங்களுக்கு வந்து சர்க்கரை சேர்க்குறதுக்கு விருப்பம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை, வெல்லம் இப்படி கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நம்ம சேர்த்துருக்க சர்க்கரை கரையும் போது பார்த்திங்கன்னா கன்சிஸ்டன்சி நல்லா கொஞ்சம் தண்ணியான பதத்துக்காகும். பாருங்கள், சர்க்கரை வந்து முழுவதும் கரைஞ்சிடுச்சு. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்குது. நம்ம வந்து வேர்க்கடலை பேஸ்ட்டு சேர்த்துருக்கனால சீக்கிரமாக வந்து கெட்டி பதம் வந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா திக்காகிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா திக்கானதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. சூடு வந்து முழுமையாக ஆறணும். முழுமையாக ஆறிடுச்சுன்னா இன்னும் ரொம்ப திக்காகிடும். இப்போ பாருங்கள், முழுமையாக ஆறிடுச்சு. எந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். இதோடைய கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இட்லி மாவுனா இருக்கும் இல்லையா, அந்த பதத்தில் இருக்குது. அடுத்தது ஐஸ்கிரீம் வந்து நல்லா க்ரீமியாக வரதுக்கு முக்கியமான ஸ்டெப் இது தான். மிக்ஸி ஜாரில் இதை போல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் விட்டு விட்டு அரைச்சிங்கன்னா நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். அப்போ தான் ஐஸ்கிரீம் பார்த்திங்கன்னா கடைகள்லாம் வாங்கி சாப்பிடுவோம் இல்லையா, சேம் அதே மாதிரி நல்லா க்ரீமியாக கிடைக்கும். சில மிக்ஸி ஜார் பார்த்திங்கன்னா அரைக்கும் போது வெளியிலனா தெரிக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க. அடுத்தது வாசனைக்காக 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட ஏலக்காய் பவுடராக இல்லைன்னா வேர்க்கடலை அரைப்போம் இல்லையா, அப்போ வந்து ஒரு 3-4 ஏலக்காய் எடுத்து அதோடைய விதைகள் மட்டுமே சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ இதை அரைச்சிக்கலாம். அரைச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அந்த திக்கான பதத்திலேருந்து இதை போல் நல்லா தண்ணியான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு மாறிடும். ஒரு கரண்டியில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சரில் இருக்கும். 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் விட்டு விட்டு அரைச்சிங்கன்னா தான் இது மாதிரி நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சரில் கிடைக்கும். இப்போ இது எல்லாமே ஒரு பாத்திரத்துலையோ இல்லைன்னா டிஃபன் பாக்ஸ்லையோ சேர்த்துக்கோங்க. இது மாதிரி சேர்த்ததுக்கப்புறமா இதுக்கு மேலே உங்களுக்கு விருப்பமான நட்ஸு சேர்த்துக்கோங்க.
வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம், உங்களுடைய விருப்பம் தான். ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது அங்கங்கே இதை போல் நட்ஸு கட்டி போடும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். இதை மாதிரி நட்ஸு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு சில்வர் ஃபைல் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா டிஃபன் பாக்ஸ் மூடி இருந்தாலும் அப்படி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஐஸ்கிரீம் வந்து இதை போல் நல்லா மூடி போட்டு தான் வைக்கணும். அப்படியே வச்சுட்டிங்கன்னா ஐஸ்கிரீம் மேலே பார்த்தீங்கன்னா ஐஸ் வந்து அப்படியே கிறிஸ்டல் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு வைங்க. ஐஸ்கிரீம் வந்து நல்லா கெட்டியாக ஆகிறதுக்கு 7லேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் ஃப்ரீசரில் வைக்கணும். நான் இந்த ஐஸ்கிரீம் வந்து நைட்டில் செஞ்சேன். ஸோ ஓவர் நைட் வந்து ஃப்ரீசரில் இருந்துச்சு. ஐஸ்கிரீம் குவான்டிட்டி பார்த்திங்கன்னா எனக்கு அதிகமாக தான் கிடச்சிச்சு. நான் வந்து 3 பாத்திரத்தில் சேர்த்து க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இதே உங்களுக்கு வந்து குவான்டிட்டி கொஞ்சம் குறைவாக வேணும்னாலும் 1/2 லிட்டர் பால் வச்சு கூட நீங்கள் செய்யலாம். 1/2 லிட்டர் பால், 1/2 கப் அளவுக்கு வேர்க்கடலை. இப்போ பாருங்கள், ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு. ஓவர் நைட் வந்து ஃப்ரீசரில் தான் இருந்துச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஐஸ்கிரீம் பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக இருக்குது. ஸோ 1 நிமிஷம் 2 நிமிஷம் அளவுக்கு வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறமா பீஸ் கட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு பிளேட்டில் திருப்பி போட்டுட்டு இப்போ பீஸ் கட் பண்ணுறேன். ரொம்பவே ஹெல்த்தியான சுவையான ஐஸ்கிரீம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கடைகளில் வாங்கி கொடுக்குற பதில் இது மாதிரி வீட்டில் நல்லா ஹெல்த்தியான ஐஸ்கிரீம் செஞ்சு கொடுங்க. ஏன்னா கடையில் வந்து எதாவது ப்ரிசர்வேட்டிவ்ஸ் வந்து கண்டிப்பாக பயன்படுத்தியிருப்பாங்க. இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு அச்சஸ் எல்லாம் கடையில் இருக்க மாதிரியே நல்லா க்ரீமியாகவும் ரொம்பவே சுவையாக இருக்கும். கண்டிப்பாக நம்ம வீட்டு குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு நல்லா க்ரீமியாக இருக்குது பாருங்கள். இந்த ரெசிபியில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே சொல்கிற மாதிரி தான், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் வேறு யாருக்காவது இந்த ரெசிபி தேவைப்பட்டாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம மெட்ராஸ் விருந்து சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.